இந்த நாடு உயிர் அழிவுகளையும் உடைமை அழிவுகளையும் சந்திப்பதற்கு முன்னர் மொழி பிரச்சினைக்கு நாம் தீர்வுகளை வழங்க தவறிவிட்டோம். எனினும் அதற்கு பின்னர் அரசியல் யாப்பினூடாக தீர்வுகள் முன்வைக்கப்பட்டாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்கள் காணப்படவில்லை. எனினும் தற்போது அத்தகைய குறையை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சியொன்றை நாம் பார்க்க போகின்றோம். ரன்தம்பே கல்வி ஆராய்ச்சி நிலையத்தில் 5 நாட்களாக இடம்பெற்ற மொழி தொடர்பான கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் ஜெயபிரகாஷ் தயாராகின்றார். தேசிய ஒருமைப்பாட்டிற்கான நிகழ்ச்சி திட்டத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த கருத்தரங்கில் ஜெயபிரகாஷும் அவரது நண்பர்களும் தமிழ் சிங்கள மொழிபெயர்ப்புகள் குறித்து விசேட பயிற்சிகளை பெற்றனர். இருமொழிகளிலும் திறமை பெற்றுள்ள பதுளை சேர்ந்த ஜெயபிரகாஷ் இந்த நிகழ்வின் ஊடாக பல புதிய அனுபவங்களை பெற்றுக் கொண்டதாக கூறுகின்றார். මේක තුළදී මං ලැබපු අත්දැකීම් ගොඩාක් තියෙනවා. මොකද එකක් භාෂාව කොහොමද අසුරවන්නේ, භාෂාව කොහොමද පරිවර්තන කටයුතු කරන්නේ, අනේ ඒ වගේ විවිධ අවස්ථාවන් කොහොමද ප්‍රයෝජනට ගන්න කියන එක විශේෂයෙන් කතිකාචාර්යවරු මාචාර්යවරු අපිට කියලා දුන්නා. ඒ වගේම අපේ සහෝදර සහෝදරියන් එක්ක කොහොමද ඒගොල්ලෝ එක්ක ඉන්නේ, එකට ඉන්නේ, ඒගොල්ලන් එක්ක කොහොමද සතුට බෙදා හදා ගන්න ඕනේ, ඒ වගේ අත්දැකීම් ගොඩාක් රාශියක් ඒ කියන්නේ ගොඩාක් රාශියක් ලබා ගන්න පුළුවන්. அக்டோபர் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இடம்பெற்ற இந்த பயிற்சி முகாமிற்கு பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்த 30 இளைஞர் யுவதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். தீவிரமான இனப்பிரச்சினை வரை இலங்கை செல்ல அடிப்படையாக அமைந்த மொழி பிரச்சினைக்கு நடைமுறை ரீதியான தீர்வினையும் அதனூடாக இன நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்புவதையும் இந்த கருத்தரங்கு நோக்காக கொண்டிருந்தது. අපගේ කෙටිකාලීන බලාපොරොත්තුව පළමුවෙන් දැනට පවතින දෙපාර්තමේන්තුවල තියෙන ප්‍රශ්න භාෂා සම්බන්ධව ජනතාවට තිබෙන අවහිරතාවය හා ඒ සම්බන්ධ ඇතිවන ප්‍රශ්නය වහාම නිරාකරණය කරන්නට මේවැනි ආපෝසා උසස් පෙළ සමර්ථ වූ ළමයින්ට වහාම භාෂා භාෂණ පරිවර්තනය දීලා ඒ ප්‍රශ්නය විසඳීම. දීර්ඝ කාලයකට අපි බලාපොරොත්තු වෙනවා මේ රටේ අද පවතින ප්‍රශ්නය, යුද්ධය සඳහා පවතින ප්‍රශ්නය, ජාතිය සඳහා තිබෙන ගැටලුව නිමා කිරීමට ඒ කියන්නේ මෙතනින් අපි බලාපොරොත්තු වෙනවා මේ භාෂා පරිවර්තනය නිසා දෙපැත්තම හොඳ අවබෝධයක් ඇති වෙනවා, පරස්පර එකඟතාවයක් ඇති වෙනවා. නිසා මේක අතවශ්‍යම தேசிய ஒருமைப்பாட்டு மையம் நாடளாவிய ரீதியில் நடத்தி வருகின்ற தொடர்ச்சியான இவ்வாறான கருத்தரங்கிற்கு மொழிபெயர்ப்பு துறையில் சிறந்த தேர்ச்சியினையும் அனுபவங்களையும் கொண்டவர்களின் பங்களிப்பு உள்வாங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். තමන්ගේ භාෂාවට අමතරව තමන්ගේ රටේ පවතින තවත් එක් භාෂාවක් හෝ නැත්නම් භාෂා දෙකක් ගැන හොඳ දැනුමක් ලබාගෙන ඒ තමන්ගේ භාෂාවත් එක්ක සංකලනය කරගෙන ඒවා ඉදිරියට ගෙනියන්න පුළුවන් නම් ඉතා වැදගත් වෙනවා. තවත් එක තමා කතා කරන භාෂාව නොතේරෙන කොටසක් ඉන්නවා නම් ඒ නොතේරෙන කොටසට තමා කතා කරන භාෂාව කතා ජනතාවගේ අදහස් උදාස් එහාට යවන්නටත් ඒ වගේම එහා පැත්තේ ඉන්න ජනතාවගේ අදහස් උදාස් මෙහා පැත්තේ ඉන්න ජනතාවගේ හදවත් වලට කාවද්දන්නටත් ඉතාමත් වැදගත් දෙයක් තමයි භාෂාව. மொழி பிரச்சினை பாரிய முரண்பாடாகவும் வன்முறையாகவும் மாற்றம் பெற இந்த நாட்டின் அரசியல் யாப்பு காரணமாக அமைந்தது. எனினும் பின்னர் அரசியல் யாப்பின் ஊடாக இதனை தீர்ப்பதற்கான திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அதனை நடைமுறைப்படுத்துவது சிக்கலாக இருந்தது. 1978ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 2வது அரசியல் சாசனத்திற்கு அமைய சிங்களம் நிர்வாக மொழியாகவும் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகள் அரசகர்ம மொழிகளாகவும் அறிவிக்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டின் இலங்கை இந்திய சமாதான உடன்படிக்கையின்படி அரசியல் சாசனத்தின் 13வது திருத்தத்திற்கு அமைய தமிழ் மொழி நிர்வாக மொழியாகவும் ஆங்கிலம் தொடர்பாடல் மொழியாகவும் சட்டபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. பல்வேறு இன மத பிரதேச பின்னணிகளிலிருந்து வந்துள்ள இந்த இளைஞர் யுவதிகள் இந்த கருத்தரங்கு குறித்து இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகின்றனர். மலையக மக்கள் தான் இருக்கிறாங்க கூடுதலாக. அவங்களுக்கு சிலர் நல்ல கல்வி அறிவு உள்ளவங்க இருக்காங்க, சிலர் சாதாரண அறிவில்லாதவங்க இல்லை, சாதாரண மட்டத்தில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 2 பாஷையும் தெரியுன்ற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க போய் முகம் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட தேவைகளையும் அவங்களோட காரியங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் போயிடுது. அப்படி ஆகிற சந்தர்ப்பங்களை இல்லாமல் செய்து அதுகளுக்கான ஒரு நிவாரணம்னு கூட சொல்லலாம் இந்த இருமொழி சம்பந்தமான எங்களுக்கு கொடுக்குற இந்த அறிவூட்டல்.
ඇත්තටම ගොඩක් හොඳ වැඩසටහනක් කියලා හිතෙනවා. රටේ දැන් පවතින තත්ත්වය අනුව යුද්ධයක් පවතිනවා මේ දවස්වල ලංකාවේ. ඒ තත්ත්වය අනුව මේ ගොඩක් හොඳ වැඩසටහනක්, ඒ වගේම මේ තරුණ තරුණියන්ට හොඳ රුකුලක්, මේ தைரியයක් ඇති කරන වැඩසටහනක් කියලා හිතෙනවා. 3 தசாப்தங்களையும் தாண்டிய யுத்தத்தின் அடித்தளத்தினை நாம் புரிந்து கொள்கின்ற போது வெள்ளம் அணியை தாண்டிவிட்டாலும் இந்த முயற்சியின் வெளியீடுகளாக புறப்பட்டுச் செல்லும் இந்த இளைய தலைமுறையினர் நாளை சமூகத்தில் புரிந்துணர்வினையும் சகவாழ்வினையும் வளர்ப்பதற்கு மொழியினை சிறந்த ஆயுதமாக பயன்படுத்துவார்களாக இருந்தால் அள்ளுண்டு செல்லும் இலங்கையை கரை சேர்க்கலாம். நீர்கொழும்பு மீனவர்கள். யாழ் ஊடகங்கள்.